அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நாம அரசியல் பேசுறது இல்ல. ஆனா இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு அரசியல் கண்டென்ட் தான். ஏன்னா இதுவரை நம்ம தமிழ்நாட்டுல பார்க்காத சில சம்பவங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். 2026 சட்டசபை தேர்தல் மும்முனை போட்டி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு 3 பெருங்கட்சிகளா இப்ப நம்ம பேசுறோம். ஆரம்பிக்கும் போது தமிழக வெற்றி கழகத்தை இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு அதுக்கு மேல இல்ல. ஏதோ சம்திங் நடக்கும்னு நினைச்சோம். ஆனா இப்படி நடக்கும்னு நினைக்கல. இந்த மாதிரி 3 கட்சி பலமா மோதுறங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லாருமே ஒரு கணிப்புல 30% ஓட்டு வரைக்கும் விஜய் வாங்கலாங்கிற கணிப்புகள்லாம் இருந்தது. ஆனா வெற்றி இவ்வளவு பெரிய கவுண்ட் வருங்கிறது ஒரு சில கருத்து கணிப்புகள்ல மட்டுமே வந்தது. அதை யாருமே நம்பல. அந்த மாதிரி இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல இன்னைக்கு தேர்தல் முடிவுகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வெற்றிங்க. நடிகர் விஜய் வந்து சும்மா தூள் கிளப்பி இருக்கிறார். 108 தொகுதியில ஜெயிச்சிருக்கிறார். 2 பெரிய கட்சிகளை பின்னுக்கு தள்ளி திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 2 பெரிய தமிழகத்தின் அசைக்க முடியாத 2 கட்சிகளை பின்னுக்கு தள்ளிட்டு விஜய் வந்து முன்னாடி வந்திருக்கிறாரு. உண்மையிலே இதுக்கு ஒரு கிளாப் நம்ம கொடுத்துதான் ஆகணும். இது மிகப்பெரிய வெற்றி. இது என்ன சொல்லுதுன்னா, மக்கள் மத்தியில, முக்கியமா இளைஞர்கள் மத்தியில, பெண்கள் மத்தியில ஒரு மாற்றம் கண்டிப்பா வேணுங்கிறத நினைச்சனாலதான் இந்த ஓட்டு இவ்வளவு தூரம் என்ன செஞ்சிருக்குன்னா வந்துட்டு. அவர் வாங்கினது 35% ஓட்டு வாங்கியிருக்காரு. சரி, இது ஜெயிச்சாச்சு. 108 சீட்டும் அவரு வந்துட்டாரு. எம்எல்ஏ அவர் கையில இருக்கிறார். ஏன் முதலமைச்சர் ஆக முடியல? தடுக்கிறது யார்? இவ எல்லாரும் சுத்தி இருந்து ஒவ்வொரு கட்சிகள் தலைவர்கள் உள்ள இருக்கவங்க பேசும்போது கேட்டீங்கன்னா, கவர்னர் ஆட்சி அமைக்க வந்து விஜய்க்கு தடங்கலா இருக்கிறாரு. அவரு ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை. இந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப நாளைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன்றாங்க. இவங்க சட்ட ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வருது. ஆனா உண்மை என்னன்னு நமக்கு தெரியணும். யாரு இதுக்கு தடையா இருக்கு? உண்மை தெரியாம நம்ம எதுவுமே பேசுறதுல பிரயோஜனம் கிடையாது. நம்ம ஓப்பனா சொல்றோம். ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி விஜய் ஸ்டைல்லயே சொல்லிருவோம். ஒரு ஆப்பிள் கடை இருக்குங்க. ஒரு பையனுக்கு ஆப்பிள வாங்கணும். ஒரு ஆப்பிளாவது வாங்கி சாப்பிடணும்னு ரொம்ப 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 ஆசைப்படுறாரு. ஓகே. ஆப்பிள வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஆப்பிள் வாங்க போறாரு. கடைக்காரர்ட்ட என்ன ரேட்டு, என்ன ஏதுன்னு கேட்கிறாரு. அவரும் பையன் சின்ன பையனா இருக்கிறான். சரி, நமக்கு லாபம் வேண்டாம். என்ன விலையோ அதை அப்படியே சொல்லிடுவோம். வாங்கின விலைக்கே கொடுத்துருவோம்னு சொல்லிட்டாரு. ₹118 அப்படின்னு சொல்றாரு. பையன் கையில ₹108 இருக்கு. உடனே அவரு நட்டத்துக்கு விற்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா பையன் மேல இறக்க இருக்கிறதுனால அவரோட லாபத்தை குறைச்சிட்டாரு. ₹108 இவர் கையில இருக்கு ₹118. சுத்தி இருக்கவங்க கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க. அவங்க கையில எல்லாம் எப்படி இருக்குன்னா ₹5 இருக்கு, ₹4 இருக்கு, ₹2 இருக்கு, ₹2 இருக்கு, ₹1 இருக்கு, ₹1 இருக்கு. இந்த மாதிரி ஒரு கூட்டம் சுத்தி நிக்கு. அவங்களுக்கும் அந்த ஆப்பிளுக்கு மேல ஒரு கண்ணு. அவங்களுக்கும் சாப்பிடணும்னு ஒரு ஆசை. பையன் பெருசா வச்சிருக்கான் அமௌண்ட். இவன் கூட சேர்ந்து அந்த ஆப்பிள என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். ஆசைப்பட்ட ஒருத்தர் ₹5 உடனே கொடுத்தாரு. ஓடி போய் கொடுத்துட்டாரு. என்னப்பா ₹5 வச்சுக்கோ. வாங்கிட்டு எனக்கும் ஆப்பிள்ல ஒரு துண்டை கொடுங்க. ஓகே, பையன் ரெடியா இருக்கான் ஆப்பிள்ல துண்டு கொடுக்க. சுவைக்கு ஆசை இவங்களுக்கும் இருக்கு. ஆசை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ₹1 ₹2 வச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இவங்களுக்கு அந்த ரூபாயை கொடுக்க மனசு வரல. அவங்க டீலிங்க்கு ரெடியா எப்படின்னா, அந்த ஆப்பிள்ல ஒரு பெரும்பகுதியை வாங்கி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறதுனால அவங்க பின்னாடி பதிலே சொல்லாம இருக்க கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஆனா அவருக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க, கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. யார் கையில இருக்கு? எம்எல்ஏ. கதை புரியும்னு நினைக்கிறேன். அதை சுத்தி நிக்கிறாங்களா சில்லறைய கையில வச்சுக்கிட்டு. அவங்கள நான் வேற யாரும் இல்ல, ஓப்பனா சொல்றேன். விடுதலை சிறுத்தை கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. அமமுக அந்த பக்கம் வந்தீங்கன்னா அமமுக இருக்கு. அங்கேயே இன்னும் விஜயகாந்த் ஆரம்பிச்ச ஒரு கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், ஒரு எம்எல்ஏ வச்சிருக்காங்க. ஒரு இந்தியன் முஸ்லீம் லீக், ஒரு முஸ்லீம் கட்சி, அவங்க ஒரு 2 அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க, நாங்க ஆதரவு தெரிவிக்கல. ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாரோ அதுதான் எங்களோட முடிவுன்னு அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க ஆதரவு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏடிஎம்கே கிடையாதுன்னு சொல்ல. மீதி இருக்கிற எல்லாருமே இந்த ₹2 1 ரூபாய்க்கு சுத்தி இருக்கிறவங்க இவங்க தான் சொல்றாங்க. விஜய் வந்து ஆட்சி அமைக்க முடியாம தடையா இருக்கிறது வழக்கமா பிஜேபி. அதை அப்படியே நீங்க வச்சுக்கீங்க. அது அப்படிதான். அது எப்பவும் உண்டு. அதை மாற்றவே முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுல பிஜேபி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இவங்க கண்ணுக்கு தெரியுது பெருசா பிஜேபி 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 ரைட் விட்டுருவோம். அடுத்ததுக்கு வாங்க. தடுக்கிறது வந்து ஆளுநர். ஆளுநர் என்ன கேட்கிறாரு? எப்ப உனக்கு மெஜாரிட்டி 118 கவுண்ட கொடு, நான் உன்னை கூப்பிடுறேன்.
ஆளுநரோட முக்கியமான பொறுப்பு என்ன அப்படின்னா, ஒரு மாநிலத்துல ஒரு ஆட்சி, அது நிலையான ஆட்சியா யாரால கொடுக்க முடியுமோ அவங்கள கூப்பிட்டு தான் அவர் ஆட்சி அமைக்க சொல்லணும். அது நியாயமானது. ஆனா அது இல்லாம, என்னோட ஆசை, உங்களோட ஆசை, நம்ம எல்லாரோட ஆசை, 1,00,00,000க்கு மேல ஓட்டு போட்டிருக்கோமே. நம்ம எல்லாரோட ஆசை விஜய் ஆட்சி அமைக்கணும். விஜய் ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வருவாரு. நம்புறோம். இளைஞர்கள் மத்தியில, பெண்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில, சிறுவர்கள் மத்தியில வரைக்கும் அந்த ஒரு ஆர்வத்த தூண்டி விட்டுருக்கிறார்ல, விஜய் தான் முதல்வர். அதத்தான் நாங்களும் ஆசைப்படுறோம். அவர் ஆகணும். கண்டிப்பா ஆகணும். நீங்க ஒரு 35% வாங்கியிருக்கிறாரு. அது போதுமா? அது மெஜாரிட்டியா? இல்ல 50% எடுத்துக்கங்க. நம்ம 2 ஆப்ஷன் அது தேவையில்லன்னு சொல்லல. அவங்க ஒரு 35% அவருக்கு ஆப்போசிட்டா ஓட்டு போட்டவங்க 55% இருக்கிறாங்க. 2 திராவிட கட்சிகளும் வாங்கின ஓட்டோட கவுண்டர் டோட்டல் போட்டு பாருங்க பெர்சன்டேஜ் ஒரு 55% இப்படிலாம் பேசக்கலாம் நாங்க விரும்பல. எங்களோட ஆசை 108 தொகுதியை ஜெயிச்சு மெஜாரிட்டி. அதாவது இவங்க 2 கட்சி கூட கம்பேர் பண்ணும்போது அவர் அதிகமான சீட்டு வச்சிருக்கிறாரு. அவர் ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா நிலையான ஆட்சி அவரால் கொடுக்க முடியுமா அப்படின்னா தான் இங்க சிக்கல். ஒரு முஸ்லீம் லீக் கட்சி சொல்லிட்டாங்க நாங்க ஆதரவு இல்லைன்னு. ரிமைனிங் இருக்கிறவங்க காங்கிரஸ் ஓடி போய் சேர்த்துக்கிட்டாங்களே. அவங்க டிஎம்கே கூட்டணியில இருந்தாங்க. டிஎம்கே ஓட்ட வாங்கி தான் அவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. இல்லைன்னா அவங்களும் சொல்ல முடியாது. இப்போ டிஎம்கே ஒரு மீட்டிங் போட்டாங்க எம்எல்ஏ எல்லாம் வச்சு. இப்போதான் அந்த நியூஸை பார்த்துட்டு நான் இந்த வீடியோவே அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே பேசுறேன். அவங்க சொல்றாங்க காங்கிரஸுக்கு கண்டன தீர்மானம் போட்டிருக்காங்க. 4 தீர்மானம். முதல் தீர்மானமே காங்கிரஸுக்கு கண்டனம். ஏன்னா எங்களோட ஓட்டையும் சேர்த்து வாங்கி ஜெயிச்சுட்டு 28 சீட்டு கொடுத்தோம். 23 சீட்ல தோத்துறாங்க. யாரு தோக்கடிச்சா? தமிழக வெற்றி கழகம் தானே உங்களை தோக்கடிச்சது. அந்த 5 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க. அதுக்கு காரணம் யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். நன்றி கூட சொல்லாம ஓடி போயிட்டீங்களேன்னு சொல்றாங்க. ஒரு கண்டன தீர்மானம் யாருக்கு? காங்கிரஸ்க்கு ஆப்போசிட்டா. ஆனா நான் காங்கிரஸை பாராட்டுறேன். தைரியமா என்ன செஞ்சுட்டாங்க? நான் ஆதரவு கொடுக்கன்னு போயிட்டாங்களே. இன்னும் பின்னாடி ஒரு 3 பேர் இருக்கீங்களே. விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட். நீங்க என்ன பண்றீங்க? எப்ப ஆதரவு கொடுப்போம் இல்லன்னா இல்ல. ஓப்பனா சொல்லிட்டு போங்க. பழிய தூக்கி ஆளுநர் மேல ஏன் போடுறீங்க? நான் ஓப்பனா சொல்றேன். நீங்க தான் காரணம். நீங்க விஜய் ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்பட்டா எப்படி காங்கிரஸ் போச்சோ அதே மாதிரி நீங்க போங்க. இல்ல எங்களோட பிற்கால அரசியல் தான் எங்களுக்கு முக்கியம். எங்களால முடியாதுன்னு சொல்லுங்க. முடிஞ்சு போச்சே. யாருன்னு தெரிஞ்சிரும்ல. ஏன் ஆட்சி அமைக்க முடியலன்னு எல்லாத்தையும் 118 ரூபாய் இருந்தா தாங்க ஆப்பிள சாப்பிட முடியும். நீங்க காலம் தாழ்த்துறீங்க. காரணம் ஆப்பிள்ல பெரிய துண்டு வேணுமா உங்களுக்கு? ஓப்பனா சொல்லுங்க. ஓப்பனா கேளுங்க. டீலிங்க பேசி முடிச்சுட்டாவது நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. விஜயோட ஆட்சியை பார்க்க நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வழியை தூக்கி இன்னொரு மேல போட்டுட்டு நீங்க பின்னாடி ஒழியாதீங்கன்னு சொல்றேன். நீங்க நான் ரொம்ப ஆர்வமா இந்த விஜயோட ஆட்சியை பார்க்கணும்னு ஒரு ஆசையில இருக்கும்போது டிவி நியூஸை டெய்லி பாக்குறேன். டெய்லி பார்த்திருக்கேன். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பாக்குறோம். நேத்து நியூஸ் படிக்கும்போது திருமாவளவன் அவங்களோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு 2 எம்எல்ஏ மூத்த நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து முடிவை சொல்வோம்னு சொன்னாங்க. அப்படிதான் டிவி நியூஸ்ல போட்டாங்க. இன்னைக்கு நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. நான் டிவி நியூஸ்ல சொல்றேன், பார்த்தேன். சோ அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் கேன்சல்ட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டாலினை போய் திருமாவளவன் பார்த்துட்டு வந்தாங்கன்னாங்க. அப்புறம் அந்த மீட்டிங் கேன்சல் அப்படின்னாங்க. ரைட்டு, முடிஞ்சது. அப்போ நீங்க ஆதரவு இல்லைன்னு சொல்லல, ஆதரவுன்னு இப்போ யார் சொல்லல? விடுதலை சிறுத்தை கட்சிகள் சொல்லல. அடுத்து வாங்க கம்யூனிஸ்ட். அவங்க சொல்லிட்டாங்க. எப்படி சொல்லியிருக்காங்க? ஆதரவுன்னு சொல்லல, ஆதரவு இல்லைன்னு சொல்லல. அந்த மாதிரி தான் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் சொல்றது கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்களும் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் இன்னும் என்ன செய்றோம் இருக்கிறோம்னு சொல்றீங்க. அப்போ அங்க இருந்தா டிஎம்கே அவங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. நீங்களும் சொல்லலாம்ல ஆதரவு இல்லைன்னு. ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப இங்கேயும் உண்மையா இல்ல, அங்கேயும் உண்மையா இல்ல. அப்படி எடுத்துக்கலாமா? அப்படியும் எடுக்க முடியாது. என்னதான் செய்யறது? என்ன முடிவு உங்க முடிவு? உங்க முடிவுல தான் இருக்கு. திருமாவளவன் எடுக்கிற முடிவு, அப்புறமாக அந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கிற முடிவு. இந்த 6 எம்எல்ஏ இருந்தா அவருக்கு 119 வந்துடுறது, அவருக்கு மெஜாரிட்டி வந்துடுது. ஆளுநரும் தடுக்க முடியாது, பிஜேபியும் தடுக்க முடியாது. நீங்க இன்னும் யாரெல்லாம் சொல்றீங்க? அவங்க யாருமே தடுக்க முடியாது. வேலையை கொடுத்தா ஆப்பிள் வாங்கி சாப்பிட்டு போலாம். உங்க பங்கு என்னன்னு சொல்லுங்க. அந்த ஆப்பிள்ல உங்களோட சைஸ் என்ன சைஸ் வேணும்னு சொல்லுங்க. பேசுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஜெயிக்க வைங்க. ஜெயிக்க வைக்கணும். அவர் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாரு. அவர் முதலமைச்சரா இருக்கணும்னா சட்டசபையில ஒரு போட்டி இருக்குல்ல, அதுல பெரும்பான்மை அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதை ஓப்பனா சொல்லுங்க. நீங்க சொல்லாம அதை தூக்கி இன்னொருத்தர் மேல போடும்போது நாங்க ஒரு சாமானியன், நான் அதை பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு தெரியுது என்ன இது ஒரு குழப்பம். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும், ஆமாண்ணா ஆமாம். 2மே இல்லாம செவ்வாய் இழுத்துட்டு போறது நீங்க. அப்போ விஜய் ஆட்சி அமைக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்க. நான் சொல்றேன், நீங்க ஓப்பனா சொல்லுங்க. இருக்கு இல்ல, நாங்க சப்போர்ட் பண்றோம், பண்ணலன்னு சொன்னா முடியும். சப்போஸ் நீங்க ஆளுநர் மேல குறைய சொல்றீங்க. ஆளுநர் விஜய ஆட்சி அமைக்க கூப்பிடுறாரு, ஆட்சியும் அமைக்கிறாங்க.
நீங்க ஓட்டு யாருக்கு போடுவீங்க? 118 வேணுமே. அவருக்கு இன்னொரு 6 பேர் என்ன செய்யணும்? மாறி ஓட்டு போடணும். யார் போடுவா? அது தெரியாம ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க கூப்பிட்டு அன்னைக்கு நீங்க ஓட்டு போடாம ஒரே நாள் பதவி பிரமாணம், தலைப்பு. எதுக்குங்க? அதனாலதான் ஆளுநர் வெயிட் பண்றாரு. அவருக்கு டைம் கொடுத்தாச்சு. நீங்க 118ஓட வந்தீங்கன்னா ஆட்சி அமைப்போம். உங்களுக்கு நாங்களே பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு சும்மா இல்ல. அவருக்கு இன்னொரு ஸ்டேட்ல போயும் வேலை இருக்கு. கேரளா ஸ்டேட்டுக்கும் அவர் தான் போக வேண்டியிருக்கு. அப்ப அவருக்கும் அந்த கால அவகாசம் கொடுத்துட்டு தானே அவர் அங்க போறாரு. நீங்க ஏடிஎம்கே புதுச்சேரியில கொண்டு எம்எல்ஏ எதுக்கு வச்சிருக்கேன்? எதுக்கு வச்சிருக்காங்க? உங்களுக்கு புரியலையா? சோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய காமெடி. இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய காமெடி. ஏடிஎம்கே, டிஎம்கே கூட்டணியோட ஒரு ஆட்சி அமைக்க போறாங்க. எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆக போறாருன்னு வரைக்கும் ஒரு நியூஸ். நேத்து வரைக்கும் அந்த நியூஸ் பார்க்கும்போது எனக்கு காமெடியாவும் சரி இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அரசியல்ல எதுவும் நடக்கலாம் ஒண்ணு. ஆனா இது நடக்காது அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா நம்பிட்டு இருந்தோம். இப்போ 2வது தீர்மானம், 3வது தீர்மானம், 4 தீர்மானம் போட்டிருக்காங்க. முடிச்சுட்டு வெளிய வந்து அந்த எம்எல்ஏ மீட்டிங்ல டிஎம்கே என்ன பண்ணும்? என்ன 4 தீர்மானம் போட்டுன்னு சொல்லும்போது, அ அவங்க சொல்றாங்க. செய்தியாளர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்க போறதா ஒரு நியூஸ் வருதே, அது உண்மையான்னு கேட்டா, தலைவர் ஸ்டாலின் எடுக்கும் முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பதாக நாங்கள் தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தலைவர் ஸ்டாலின் சொன்னா நாங்க அதை ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஒருவேளை 99% வாய்ப்பு இல்லைங்க அப்படி வச்சுக்கிடுவோம். ஒருவேளை இது நடக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் இப்ப நமக்கு கிரியேட் பண்ணிட்டாங்க. விஜயோட ஆட்சியை தான் பார்க்க நாங்க தயாரா இருந்தோம். இப்ப அதோட ஒரு பெரிய ட்விஸ்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆட்சியை நடத்தினா எப்படி இருக்கும்? அத பார்க்கறதுக்கும் ஒரு ஆசை வருது. இப்ப எது நடந்தாலும் எங்களுக்கு சந்தோஷங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தமிழ்நாட்டுல என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஒரு சாமானியனா என்னோட முதல் ஆசை நடிகர் தளபதி, தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறத நாங்க விரும்புறோம். தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. நன்றி.